சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு சோகமா இருக்கா? என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் என்னோட கஷ்டம். அது எப்படி உங்களுக்கு புரிய போகுது? ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லி திருத்திக்கிறேன். அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆமா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? எப்ப பார்த்தாலும் அம்மா 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 பேச்சை கேட்கறது. அம்மா தாசனா இருக்கீங்க நீங்க வர வர. சின்ன பொண்ணு, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு சரியா? முதல்ல அழுகாத, இல்ல முறைக்காத அந்த முட்டை முட்டை கண்ணை வச்சு. பாத்தீங்களா பேச்சுல எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யார் சொல்லி தரா? உங்க அம்மா தானே சொல்லி தராங்க. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நான் பாட்டுன்னு என் வேலையை பார்க்காம என்ன அழுகுறாளேன்னு வந்து உன்கிட்ட கேட்டேன் பத்தியா? எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இதுவே எங்க வீட்டுல இருந்தா எங்க அம்மா இப்படி விட்டுருப்பாங்களா என்ன? ஆமா, உங்க வீட்டுல மட்டும் உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்க, எங்க வீட்டுல மட்டும் ரோட்ல போட்டு வளர்த்தாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு காதை புடிச்சு இழுத்து மூக்க தொடுற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க சின்ன பொண்ணு நீ. அவங்க அம்மா இப்ப உன்னை என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டுன்னு தான் இருக்காங்க. காலையிலயே ஆரம்பிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணாங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலையில நான் இட்லி சுட வரேன்னு சொன்னா, ஆனா அவங்க தோசை கேட்காங்க. தோசை கேட்டதெல்லாம் ஒரு குத்தமா சின்ன பொண்ணு? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற நீ? அது இல்லைங்க, எங்க அம்மா தான் சொன்னாங்க இட்லி சுட்டு சாப்பிட்டாதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன், எங்க அம்மா சொல்றதை கேளுங்க. அது எப்படி சின்ன பொண்ணு? உங்க அம்மா சொன்னா உன் நல்லதுக்கு, எங்க அம்மா சொன்னா அது நம்ம கெட்டதுக்குன்னு சொல்றா நீ? அப்படிதாங்க, எங்க அம்மா வந்து நம்ம ரெண்டு பேரையும் யோசிச்சு சொல்லுவாங்க. உங்க அம்மா உங்களை மட்டும்தான் யோசிச்சு சொல்லுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டா எங்க அம்மா கிட்டயே சொல்றேன் இருங்க. ஹலோ சின்ன பொண்ணே, எப்படிமா இருக்க? இருக்கேன் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தான் இருக்கேன். ஏமா ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? என்ன பிரச்சனையா? உங்க மாப்பிள்ள நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா சொல்லுறதான் கேட்பாராம். நீ வந்து என்னுடைய நல்லதுக்கே சொல்லலையா, அவங்க அம்மா தான் என்னுடைய நல்லதுக்கு சொல்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. சின்ன பொண்ணே, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? நான் வேணா வரட்டுமாங்க? ஐயோ, இவ போறாளா? நல்லா இருக்கிற குடும்பத்தையும் கெடுத்து விட்டுட்டு வந்துருவா. அங்க என்ன தனியா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? அங்க என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு? சின்னதர சின்னதர ஐயா சின்னதர. என்னம்மா சொல்லுமா? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எதாவது தேவைப்படுதாம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. சின்ன பொண்ணியா இவ்வளவு கோவமா போன் பேசிக்கிட்டு இருக்கா? யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா? வேற யார்கிட்ட? அவங்க அம்மா கிட்ட தான் இங்க நடக்கிறதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. வேற என்ன? அப்படி சொல்லாதயா, அம்மா பொண்ணும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஏமா நீ எப்படி இருக்கா? அவ உன்னை பத்தி தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி பரவாயில்லையா, சொன்ன சொல்லிட்டு போட்டோம். அவளும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே. உன்னெல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியாதுமா, புரியவும் புரியாது. பட்டாதான் நீ எல்லாம் திருந்துவா. வேற என்னம்மா சொல்லுவா? நம்மளை பத்தி தான் சொல்லுவா. அவ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, போனை எப்படியாச்சும் கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா இருக்கும் அம்மாவங்கிட்ட. வர வர இந்த மனுஷனும் அவர் சொல்றதாதாம்மா கேட்காரு. அம்மா நீ சொல்லுமா, அவ கிடக்கா. என்ன சொல்லுமா நீ? என்ன விஷயம்? அது இல்லையா சின்னதர, இன்னைக்கு கோவில்ல பூசை நடக்காம். அதான் சின்ன பொண்ணையும் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேயா. சின்ன பொண்ணை ஒரு புடவை கட்டிக்கிட்டு வர சொல்லியா சரியா? சரிம்மா, நான் சொல்றேன். அவ சும்மாவே சலைங்க கட்டி விட்டு மாதிரி தான் ஆடுவா. இன்னும் இதை வர சொன்னா திங்கு திங்குன்னு குதிப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ சொல்லு, அவ கேட்டுப்பா. நீதாம்மா அவளை மெச்சிக்கணும். ஐயோ கடவுளே, என்னதான் நடக்க போதோ தெரியல. நீ சொல்லுமா. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? சின்ன பொண்ணே, கோவில்ல பூஜை நடக்காம். நீ நானு அம்மா எல்லாரும் போயிட்டு வருவோம் சரியா? போ, போய் கிளம்பி ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வா போ. ஏன் புடவை கட்டிட்டு தான் போகணுமா என்ன? இப்படியே போனா அந்த கோவில்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா என்ன? சின்ன பொண்ணு, பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சின்ன பொண்ணு. ஒரு காரணமும் இருக்காது. உங்க அம்மாக்கு என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் காரணம். எங்க அம்மா ஒண்ணும் அப்படி நினைக்க மாட்டாங்க சின்ன பொண்ணு. நீ நினைக்காம இருந்தா சரிதான். சின்ன பொண்ணு, அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமாம்மா, உங்க மாப்பிள்ளைக்கு நான் புடவை கட்டிட்டு போனாதான் அவர் என்ன கூட்டிக்கிட்டு போவாராம், இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போயிருவாராம். ஏன் இப்படிலாம் சொல்றாங்க உன்ன? வேற யாரு? எல்லாம் என் மாமியார் கறி சொல்லி கொடுத்துருப்பா, அதைத்தான் இவரு அப்படியே பேசுறாரு. சின்ன பொண்ணு, எங்க அம்மாக்கு ஒண்ணும் அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல சரியா? வாயை மூடிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளவுதான். கெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு தான் போக வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு நீ வர வர? ம் உங்க அம்மாவை மட்டும் இல்ல எங்க அம்மாவையும் நீ அம்மா மாதிரி நினைக்கிறதா இருந்தா சரி, இல்லைன்னா நீ உங்க வீட்டுக்கே போயிரு சின்ன பொண்ணு, எனக்கு பிரச்சனை இல்ல. சின்ன பொண்ணே இப்போதைக்கு நான் சொல்றதே கேளு, அதுக்கப்புறம் உங்க மாமியாரை பழி வாங்கிக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா வந்து உங்க புருஷன் வந்து கோபப்பட்டாருன்னா இது ரொம்ப நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன். எத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை. நீங்க சொல்லுறதெல்லாம் நான் கேட்கறேன் அத்தை. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாமா, போய் புடவை மாத்திக்கிட்டு வா. 3 பேரை சேர்த்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இங்க நடந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருக்கிற வழியை பார்ப்போம். இங்க பாருமா, உங்க அம்மா எப்படியோ நானும் அப்படிதான் உனக்கு. சரியா? நீ ஒரு கவலையும் படாத. நீ உங்க அம்மா கிட்ட கோவப்பட்டா உங்க அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும். ஓகேவா? எதுவும் கஷ்டப்படாதமா நீ. நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை. எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் கேட்குறேன். இல்லைன்னா இங்க வேற என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாது. ஐயா சின்னதோட அவகிட்ட அப்படி பேசாதய்யா. அவ தங்கமான பொண்ணு தான். இப்ப என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா இப்படிலாம் பண்றா. சரியா? அவகிட்ட அப்படி பேசாதய்யா. எம்மா இப்போ நான் அவள சத்தம் போட்டேன்றதுனால அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால தான் அவ அப்படியே பெல்ட் ஏறிக்கா. அவளை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் அவகிட்ட உஷாரா இருந்துக்கோமா. அவளை தான் சொல்லுவேன். நான் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போற ஆளு. சரியா? நீ தான் அவகிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கணும். அவளை தான் சொல்லுவேன். அதெல்லாம் அவ ஒண்ணும் பண்ண மாட்டேயா. என் மருமக தானே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறா. இப்போ அவ திருந்திருப்பா நீ நினைக்கியாமா? இல்லம்மா, அவ அங்க நின்று நல்ல நம்மளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்மளை பத்தின்றதை விட உன்னை பத்தி தான் முக்கியமா அவ சொல்லிக்கிட்டு இருப்பாமா. சரி பரவாயில்லையா, சொன்னா சொல்லிக்கிட்டு போட்டோம். என்ன போட்டி போடுறதுக்கு என்ன, எனக்கு என்ன இளமை ஊஞ்சல் ஆடுது. அவ அறியாத பிள்ளை தானே, நீ பழக பழக புரிஞ்சுப்பாய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, போ. என்னமோ போமா.